Good evening friends. நம்ம last classes-ல வந்து என்ன பார்த்தோம்னா what states of matter, what is matter, அதுக்கப்புறம் what are the three states of matter, solid, liquid and gas. இப்போ அதில் வந்து solids பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக +2 சிலபஸில் கொடுத்துருக்கத வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ solidsல வந்து என்ன பார்த்தோம், solids are very rigid in nature. They have fixed mass, fixed volume, fixed shape அப்படின்னு சாலிட்ஸ்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி இந்த சாலிட்ஸ் கேன் oscillate or vibrate in their position only. They can't move from one place to other, and the intermolecular distance between the constant particles present in the solids is very strong, and the interspace distance between the constant particles is also very less. இதெல்லாம் நாம பார்த்தோம். at 0 degree Kelvinல வந்து நமக்கு வந்து என்ன நடக்கும், ஒரு பர்ஃபெக்ட் சாலிட் வந்து கிடைக்கும். இப்போ நாம வந்து ஒரு சாலிட் எடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஐஸ் வந்து சாலிட் கார்பன் டை ஆக்சைடு இதை வந்து ஹீட் பண்ணுறோம். அது ஹீட் ஆகும்போது என்ன நடக்கும், அது வந்து மெல்ட் ஆகி நமக்கு வாட்டர் ஸ்டேட்டு லிக்விட் ஸ்டேட்டுக்கு போகும். அப்போ அங்கே என்ன நடக்குது, ஒரு டிஸ்லொகேஷன், அங்கே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸில் ஏதோ ஒரு டிஃபெக்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி நம்ம சாலிட்ஸில் வந்து டிஃபெக்டாக ஃபார்ம் ஆகக்கூடியதை வந்து பார்க்கக்கூடியதான் இம்பர்ஃபெக்ஷன் இன் சாலிட்ஸ் ஆர் டிஃபெக்ட்ஸ் இன் சாலிட்ஸ். இந்த டாப்பிக்கை பற்றி தான் இன்னைக்குள்ள கிளாஸில் நாம் பார்க்க போகிறோம். இப்போது சாலிட்ஸில் வந்து dislocation அப்படின்னா constituent particles are dislocate from their place to it will move. இப்போ dislocation நடந்ததுன்னா அங்கே என்ன நடக்கும், disorder means entropy will also increases. For example, இப்போ ஒரு கிளாஸ் ரூம் எடுக்கிறோம். நம்ம கிளாஸ் ரூமில் டீச்சர் இருக்கும்போது என்ன நடக்கும், பிள்ளைங்க எல்லாம் அவங்கவுங்க பிளேஸில் கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட்டாக இருப்பாங்க. இன்டர்வல் டைம் ஆயிடுச்சுன்னா நம்ம இன்டர்வல் டைமில் இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறதுக்குன்னு கிளாஸ் ரூமில் என்ட்ரு ஆனோன்னா எப்படி இருப்பாங்க, அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே வந்து என்ன நடக்குது, டிஸ்லொகேஷன் வரும்போது அங்கே ரேண்டம்னஸ், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க. இதான் வந்து டிஸார்டர்னஸ் ஆர் என்ட்ராபி. அப்போ அந்த ஒரு இடத்துல டிஸ்லொகேஷன் ஆஃப் அயான்ஸ் ஆர் டிஸ்லொகேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் டேக்ஸ் பிளேஸ் ஆயிடுச்சுன்னா இங்கே டிஸார்டர்னஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்கும். இப்போ என்ட்ரோபி ஆல்சோ இன்க்ரீசஸ். Due to disorderness or randomness takes place in crystal is known as defects in solids or imperfection in solids. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னேன், ஒரு கிளாஸ் ரூமில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும்போது டீச்சரால் ஈஸியாக வந்து கிளாஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ டீச்சர் வந்து பிள்ளைங்க அங்கங்கே ரேண்டம்னஸ்ஸாக இருக்கும்போது அந்த கிளாஸ் ரூமை டீச்சர் தன்னோட பாடத்தை ஈஸியாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவும் முடியாது. அதே நேரத்தில் என்ன நடக்கும், பிள்ளைங்க வந்து ரேண்டம்னஸ்ஸாக இருக்கும்போது கண்ட்ரோல் பண்ணதுக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட சாலிட்ஸில் டிஸ்லொகேஷன் ஆர் டிஃபெக்ட்ஸ் ஏற்பட்டுதுன்னா நமக்கு என்ன நடக்கும்னா, இட் வில் அஃபெக்ட் த மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ். அங்கே வந்து மெக்கானிக்கல் ஸ்டெபிலிட்டியை வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். தென் இட் வில் ஆல்சோ அஃபெக்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அண்ட் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணும். ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டினா அந்த சாலிட் வந்து போலரைஸா நான் போலரைஸா அப்படிங்கிறதையும் அதை அஃபெக்ட் பண்ணும். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி கேஸில் சில சாலிட்ஸ் வந்து நான் கண்டக்ட் பண்ணாது எலக்ட்ரிசிட்டியை. இப்போ நம்ம ஏதாவது டோப்பிங் வெளியிலேருந்து ஒரு ஃபாரின் மெட்டீரியல்ஸை அதில் வந்து அப்ளை பண்ணும்போது இட் வில் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. இப்போ ஸோ டிஃபெக்ட்ஸ் இன் சாலிட் affect the mechanical stress, electrical conductivity and optical activity of crystals. அதே மாதிரி இப்போ வந்து நமக்கு இப்போ ஒரு கிறிஸ்டலில் வந்து டிஃபெக்ட் இருக்குது, எங்கேயோ ஒரு டிஸ்லொகேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ வாட்டர் ஐஸில் இருந்து வாட்டர் ஸ்டேட் லிக்விட் ஸ்டேட்டுக்கு அது மாறுதுன்னா அட் ஒரு பல்க் ஃபினாமினன், மொத்தமாக அது வந்து கரைஞ்சாதான் நம்ம சொல்லுவோம் வாட்டர் ஐஸில் இருந்து அது ஐஸ் மெல்ட் ஆகிடுச்சு, வாட்டராக ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஏதோ ஒரு கிறிஸ்டலில் கொஞ்சமாக டிஸ்லொகேஷன் நடக்குது அப்படிங்கிறத ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம், வித் த ஹெல்ப் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். Defects in solids or imperfection in solid is classified into 3 types. They are point defects,
line defects and plane defects. What is mean by this point defects? Point defects na enna na first சொன்னேன் ஒரு கிளாஸ் ரூம்ல ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா பெஞ்ச்ல அரேஞ்ச்மென்ட் பண்ணி உட்கார எடுத்து டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து எந்த இதுவுமே இல்லை, எந்த டிஸ்லொகேஷனும் இல்லை, அப்படி இருக்கக்கூடிய டைம். இப்போ டீச்சர் வந்து வெளியில போயாச்சு, இன்டர்வல் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி கிளாஸ்க்கு வர்றாங்க. 2 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அந்த கிளாஸ்ல இருந்து வெளியில போயிட்டாங்க. அவங்க வந்து ஸ்கூல்ல ஏதோ கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் நடக்குது, அதோட ப்ராக்டிஸ்க்காக வெளியில போயிட்டாங்க. அப்போ அங்க வந்து 2 ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் ஆயிருக்காங்க. அங்க அப்போ என்ன நடக்குது? பாயிண்ட் டிஃபெக்ட். ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் மிஸ் ஆகுறாங்களே இல்லையா, பெஞ்சில் இருக்க டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸும் போகல, அதே மாதிரி கிளாஸ் ரூம் மொத்தமும் போகல. இந்த மாதிரி நம்மளோட கிறிஸ்டல்ஸ்ல வந்து கான்ஸ்டிடியூவன்ட் பார்ட்டிகிள்ஸ்ல ஏதாவது ஒரு டிஸ்லொகேஷன்ஸ் நடந்ததுன்னா அதை வந்து என்ன சொல்லுவோம்னா பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ். Point defects are the irregularities or deviation around a point is known as point defects. இப்போ ஒரு பாயிண்ட்ல ஏதாவது ஒரு irregularityயோ இல்லை ஒரு டீவியேஷனோ நடந்து இல்லை ஒரு பாயிண்டை சுற்றி நடக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரே 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில போறாங்கன்னா பக்கத்துல இருக்கவங்ககிட்ட தான் வந்து டீச்சர் கேட்பாங்க அவங்க எங்க போனாங்க அப்படின்னா. அப்போ அந்த ஒரு பாயிண்டை சுற்றி அங்கே ஒரு டிஃபெக்ட் நடக்குது. ஸோ பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ் ஆர் த irregularities ஆர் deviation around a point is known as point defects. அது மாதிரி நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், 2 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வெளியில போறாங்க, இல்லை 4 ஸ்டூடெண்ட்ஸ் போவாங்க, ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வில் பி மிஸ்ஸிங். இப்போ point defects arises due to the missing of ion or missing of atom from the lattice point. lattice pointல இருந்து ions மிஸ் ஆகலாம், இல்ல atoms வந்து மிஸ் ஆகும். எங்க? இந்த point defectsல. point defects are the irregularities or deviation around a point is known as point defect. What is meant by line defect? The irregularities or deviation around a line. ஒரு பெஞ்ச் மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு குரூப் டான்ஸ்க்கு போறாங்க. குரூப் டான்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ஒரு பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமுமே போறாங்க. அப்போ அங்கே என்ன நடக்குது? லைன் டிஃபெக்ட். ஸோ எனி டீவியேஷன் ஆர் irregularities takes place in a line or row of arrangement of crystal is known as line defect. Then plane defect. plane defectனா இப்போ டீச்சர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் வந்து பிடி சார் வந்து சொல்றாரு, திடீர்னு அசம்பிளிக்கு ஒரு ப்ரோக்ராம், அங்கே வந்து நாம ஒரு கிளாஸ் மொத்தமுமே நாம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ரூம் டோட்டலாகவே வந்து கூட்டிட்டு போறாங்க. இப்போ டீச்சர் வந்து அங்கே பார்க்கும்போது அந்த கிளாஸ் ரூம்ல எந்த ஸ்டூடெண்ட்டுமே இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடியதை வந்து பிளெயின் டிஃபெக்ட் அப்படின்னா, நம்ம கிறிஸ்டல்ல ஒரு பிளெயின்ல உள்ள டோட்டல் ஆட்டம்ஸும் வந்து டிஸ்லொகேஷன் ஆகும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதை வந்து என்ன சொல்லணும்னா plane defect. So any deviation or irregularities takes place in a plane is known as plane defects. So imperfection in solids are classified into 3 types. They are point defects, line defects and plane defects. Point defects are due to the deviation or irregularities around a point. Line defect is arises due to any irregularities or deviation takes place in a line or row of a crystal, that is known as line defect. Then plane defect is due to the missing or any deviation or irregularities takes place in a plane of a crystal, that is known as plane defects. இப்போ நமக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலா பார்க்கக்கூடியது இந்த பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ். இப்போ பாயிண்ட் டிஃபெக்ட், லைன் டிஃபெக்ட்ஸ் அண்ட் பிளேன் டிஃபெக்ட்ஸ் பார்த்தோம். இப்போ பாயிண்ட் டிஃபெக்ட் இஸ் again classified into 3 types. They are stoichiometric defects and non-stoichiometric defects. And third one is impurity defects. First பார்க்க போறது stoichiometry defects. What is mean by stoichiometry?
Stoichiometry means equal number of cations and anions present in the crystal. இப்போ நம்மளோட கிறிஸ்டல்ல equal number of anions and equal number of cations இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்லணும்னா stoichiometry. Do not disturb the ratio of ions present in the crystal. இப்போ stoichiometry என்ன சொல்லணும்? Equal number of cations and anions present in the crystal. It does not disturb the ratio of cations and anions present in the crystal. And this stoichiometry defect is otherwise known as intrinsic defects or thermodynamic defects. ஏன் thermodynamic defects அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்போ இந்த ஒரு கிறிஸ்டல் இருக்கு, அந்த கிறிஸ்டலை வந்து ஹீட் பண்ணும்போது ஒரு தெர்மல் ஆக்டிவிட்டி நம்ம கொடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அயான்ஸ் வந்து மிஸ் ஆகும். அதனால வந்து இந்த டிஃபெக்ட்டுக்கு இன்னொரு பேர் வந்து தெர்மோடைனமிக் defect. Stoichiometric defect is again classified into 4 types. They are vacancy defects, interstitial defects, Schottky defect, Frenkel defect. This vacancy defect and interstitial defect. In the vacancy defect and interstitial defect non-ionic solids la nama paakakudiyadhu. Then Schottky defect and Frenkel defect ionic solids la paapom. What is mean by vacancy defect? When some of the லாக்டிசைட்ஸ் ஆர் வேக்கண்ட். ஏதாவது ஒரு லாக்டிசைட் வேக்கண்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்லுவோம்னா வேக்கன்சி டிஃபெக்ட். when some of the lacticides are vacant, then it is known as vacancy defect. It is normally seen in non-ionic solids. This vacancy defect is arises due to the absorption of heat from the surrounding. இப்போ நம்மளோட சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஹீட்டை அப்சார்ப் பண்ணி அயான்ஸ் வந்து மிஸ் ஆகும். மிஸ் ஆகிற இடத்துல வந்து என்ன நடக்கும்? வேக்கன்ட் ஸ்பேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதுக்கு தான் பேர் வேக்கன்சி டிஃபெக்ட்ஸ். திஸ் டிஃபெக்ட் ஜென்ரலாக நான்-அயனிக் சாலிட்ஸில் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போது அயான்ஸ் வந்து மிஸ் ஆகுது. மிஸ் ஆகும்போது அதோட டென்சிட்டி டிக்ரீசஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டாய்கியோமெட்ரிக் டிஃபெக்டில் இண்டஸ்ட்ரீஷியல் டிஃபெக்ட். இப்போ இண்டஸ்ட்ரீஷியல் டிஃபெக்ட்ஸும் வந்து நான்-அயானிக் சாலிட்ஸில் பார்க்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ். இப்போ இண்டஸ்ட்ரீஷியல் மீன்ஸ் the particles present in the vacant site is known as interstitial. நம்ம வந்து க்ளோஸ் பேக்கிங்கில் பார்த்தோம் voids. இந்த voidsக்கு இன்னொரு பேர் தான் வந்து interstitial site. இப்போ constant particles or ions occupy in the interstitial sites. இப்போ interstitial sitesல constant particles வந்து occupy பண்ண அதோட டென்சிட்டி வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒரு கிளாஸ்லயே ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நியூ அட்மிஷன் வரும்போது அந்த கிளாஸ்ல அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஆட் ஆகும்போது அங்கே என்ன ஆகும்? க்ரௌடு டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ as the number of particles occupy in the interstitial sites, its density will be increases. இப்போ both vacancy defect and interstitial defect இந்த ரெண்டு டிஃபெக்ட்டுமே நான்-அயானிக் சாலிட்ஸ்ல தான் நாம பார்க்க முடியும். இப்போ அயானிக் சாலிட்ஸ்ல வந்து இந்த ரெண்டு டிஃபெக்ட்டுக்கும் பதிலாக ஸ்காட்டி டிஃபெக்ட் அண்ட் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் இந்த ரெண்டு டிஃபெக்ட்டும் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் நாம பார்க்கறது ஸ்காட்டி டிஃபெக்ட். ஸ்காட்டி டிஃபெக்ட் occurs in அயானிக் சாலிட்ஸ். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் வேக்கன்சி டிஃபெக்ட் வந்து நான்-அயானிக் சாலிட்ஸ்ல பார்க்கலாம். The same missing of cations and anions present in ionic solidsல வரக்கூடியதுக்கு பேரு Schottky defect. இப்போ the Schottky defect occurs in ionic solids with higher coordination number. That means the higher coordination number is equal to 6 or higher than 6. Coordination number R
அதுக்கு மேலேயும் இருக்கக்கூடிய அயானிக் காம்பவுண்ட்ஸ்ல நாம பார்க்கக்கூடிய வேக்கன்சி டிஃபெக்ட் தான் வந்து ஸ்காட்டி டிஃபெக்ட். அதே இது நான் அயானிக் சாலிட்ஸ்ல வந்ததுன்னா வேக்கன்சி டிஃபெக்ட். Schottky defect, both cations and anions are same size. இப்போ first வந்து என்ன பார்த்தோம், Schottky defect occurs in ionic solids with coordination number higher than 6 or equal to 6. Second point என்ன பார்க்குறோம்னா, both cations and anions are same in size. So in Schottky defect, both cations and anions are மிஸ்ஸிங். இப்போ ஸ்காட்டி டிஃபெக்ட்ல ஒரு கேட்டையானும் ஒரு ஆனியானும் மிஸ் ஆகும். அப்போ அங்க வந்து டென்சிட்டி வந்து டிக்ரீசஸ். ஏன், வாட் இஸ் மீன் பை டென்சிட்டி? டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஆனால் வால்யூம் வந்து சேமா இருக்கும், மாஸ் வந்து கம்மி ஆகுது. மாஸ் வந்து கம்மி ஆகும்போது அந்த ஹோல் கிறிஸ்டலோட டென்சிட்டியும் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ first point என்ன பார்த்தோம்னா, in Schottky defect occurs in ionic solids with coordination number higher than 6 or equal to 6. So இது வந்து ionic solidsல இருக்கும் coordination number higher than 6. 6 or equal to 6 அந்த மாதிரி இருக்கக்கூடிய ionic compoundsல உருவாகக்கூடிய vacancy defect தான் Schottky defect. Then in ionic solids, both cations and anions have same size. Anions and cations same size. Cations and anions have same size. Then in Schottky defect, its density decreases. Because the missing of cation and anions are equal in size. அப்போ ஒரு கேட்டன் மிஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு ஆனியானோ மிஸ் ஆகும். அப்போ அங்கே வந்து மாஸ் வந்து நமக்கு கம்மியாகும், பட் வால்யூம் வந்து சேமாக இருக்கும். ஸோ டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். மாஸ் பை வால்யூம் நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் கிறிஸ்டலில் இருக்கக்கூடிய டென்சிட்டியை விடையும் நமக்கு ரெண்டு அயான்ஸ் வந்து மிஸ் ஆன பிறகு கிடைக்கக்கூடிய density வந்து கம்மியா இருக்கும். So in Schottky defect its density decreases. For example, sodium chloride. இப்போ sodium chloride எடுத்துக்கிறோம். chloride crystal. இதுல வந்து sodium NaCl இந்த மாதிரி போட்டிருக்கிறது வந்து Cl, then NaCl இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ல sodium chloride crystal இருக்கும். இங்க வந்து என்ன நடக்குதுன்னா, same number of cations and anions missing. For example, இந்த chlorine வந்து இதுல இருந்து மிஸ் ஆகுது. இந்த chlorine மிஸ் ஆயிடுச்சுன்னா எங்கேயாவது ஒரு anion சோடியமும் வந்து மிஸ் ஆகும். So its radius ratio is equal to 1. What is mean by radius ratio? Radius ratio equal to radius of cation dividing by radius of anion. இது வந்து 1 அப்படின்னு கிடைக்கும் நமக்கு Schottky defectல. So the missing of cation and anions is equal. So its radius ratio is equal to 1. That is, the radius ratio will be maintained. Similarly, alkali halides shows this Schottky defect. What is alkali? Alkali metals. Alkali metals: lithium, sodium, potassium, rubidium and cesium. இதோட halides. இப்போ lithium halide. So lithium chloride, sodium chloride, potassium chloride, rubidium chloride and cesium chloride. இந்த ionic compounds வந்து Schottky defect வந்து show பண்ணும். So generally Schottky defect shows in alkali halides. இந்த Schottky defectல நாம சொன்னோம் both cations and anions are missing. இப்போ ஒரு கேட்டையானும் ஒரு ஆனியானும் மிஸ் ஆகுது, ரெண்டுமே வந்து சேம் சைஸ் வந்து மிஸ் ஆகுது. இப்போ இங்க வந்து எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி இஸ் ஆல்சோ மெயின்டைன். அங்க வந்து எதுவும் ஒன்னு மிஸ் ஆகி இன்னொன்னு மிஸ் ஆகாம அப்படி இல்லை, எல்லாம் சேம் ரேஷியோல வந்து மிஸ்ஸிங் நடந்திருக்கு. அதனால அங்க வந்து எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி ஆல்சோ மெயின்டைன்டு.
Cl கிறிஸ்டல்ல ஒரு Na பிளஸும் ஒரு Cl மைனஸும் மிஸ் ஆகுது. அப்ப அங்க வந்து ரெண்டு வேக்கன்ஸ் பிளேசஸ் வந்து இருக்கு. இதனால தான் இதை வந்து என்ன சொல்லணும்னா ஒரு வேக்கன்சி டிஃபெக்ட் இன் அயானிக் சாலிட்ஸ். அயானிக் சாலிட்ஸ்ல நடக்கக்கூடிய வேக்கன்சி டிஃபெக்ட் ஸ்காட்டி டிஃபெக்ட். இங்க வந்து for example in sodium chloride, one sodium ions and one chlorine ions will be mixed, so it can form two vacant places in the crystal. இது வந்து solid state ionic solid அது இருக்கும்போது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. அது நமக்கு தெரியும். in molten state இல்ல சோடியம் குளோரைடை நம்ம வாட்டர்ல டிசால்வ் பண்ணி அது லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறினதுக்கு அப்புறம் தான் it will conduct electricity. இப்போ நமக்கு வந்து இங்க வந்து ரெண்டு வேக்கன்ட் பிளேசஸ் உருவாயிருக்கு. இதனால வந்து என்ன பண்ணும் இந்த சோடியம் குளோரைடு it will conduct electricity because of this vacant places present in this crystal. இப்போ நம்மளோட கிறிஸ்டல்ல வந்து வேக்கன்ட் பிளேஸ் இருக்கிறதுனால இந்த சோடியம் குளோரைடு it will conduct electricity. That means it is in molten state or due to this distortion some vacant places are present. இப்போ ஸ்காட்டி டிஃபெக்ட்ல என்னெல்லாம் பார்த்தோம்? ஸ்காட்டி டிஃபெக்ட் occurs in ionic solids higher than coordination number 6 or equal to coordination number 6. Then in Scotty defect both cations and anions have same size and the missing of cation and anion is also equal. Due to the missing, its density also decreases because density equal to mass by volume. Its mass decreases but its volume is same, so its density decreases. Then in Scotty defect both cations and anions are missing. It will form two vacant spaces. Due to this vacancy the crystal will conduct electricity. Next நாம வந்து Frengal defect. Frengal defect na this Frengal defect is also known as interstitial defect formed in ionic solids. Ionic solids la இருக்கக்கூடிய interstitial defect or dislocation defect is known as Frengal defect. So Frengal defect occurs in ionic solids. Its coordination number less than 6. For coordination number less than 6 இருக்கக்கூடிய அயானிக் காம்பவுண்ட்ஸ்ல ஃபார்ம் ஆகக்கூடிய டிஃபெக்ட் வந்து Frengal defect. So a Frengal defect occurs in ionic solids which has lower coordination number, that means less than 6. Next, in Frengal defect both cations and anions are not equal. The size of cations and anions is not equal because cation is smaller than anion. இப்போ ரெண்டோட சைஸுமே கேட்டியான்ஸோட சைஸும் ஆனியான்ஸோட சைஸும் டிஃப்ரெண்டாக இருக்கும். கேட்டியான்ஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், ஆனியான்ஸ் வந்து ரொம்ப பிக்காக இருக்கும். ஸோ போத் கேட்டியான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். That means the size of both cations and anions are not equal. That means they possess different size. Next வந்து என்னன்னா the cations will occupy in the interstitial places of the crystal. அதனால அங்க வந்து டென்சிட்டியில எந்த சேஞ்சும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு நல்லா படிக்கிற ஒரு பையன் அவன் பக்கத்துல வந்து கொஞ்சம் கம்மியாக ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், பிரைட் ஸ்டூடெண்ட், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், பிரைட் ஸ்டூடெண்ட், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ல கிளாஸ்ல டீச்சர் உட்கார எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கவும் அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் என்ன பண்றான், திடீர்னு இந்த பிரைட் ஸ்டூடெண்ட் கிட்ட டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போதே பேசிட்டு இருக்கான். டீச்சர் வந்து பாத்துறாங்க. டீச்சர் பார்த்தோன்னே அந்த பையனை பிடிச்சிட்டு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு நீ கீழே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஃப்ரெண்ட்ல. உடனே இந்த பையன் என்ன பண்றான், எழும்புறான். அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குது, வேக்கன்ட் ஸ்பேஸ், அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இருந்த இடம் வந்து வேக்கண்ட் ஆகுது. ஆனா அந்த பையன் அதே கிளாஸ் ரூம்ல ஃப்ரெண்ட்ல வந்து கீழே உட்காரான். அப்போ அவன் இண்டஸ்ட்ரியல் ஸ்பேஸ்ல வந்து என்ன பண்றான், வந்து உட்கார்ந்தாச்சு. அப்ப அங்க வந்து டென்சிட்டியில எந்த சேஞ்சும் இல்லை.
இந்த பையன் கிளாஸ்ல இருந்து வெளியில எல்லாம் போகல, அதே கிளாஸ் ரூமுக்குள்ள தான் இருக்கான். இப்போ அங்க வந்து டென்சிட்டி இஸ் ரிமைன்ஸ் சேம். ஃபார் எக்ஸாம்பிள் AgI சில்வர் அயோடைட். சில்வர் அயோடைட் எடுக்கிறோம். இதில் சில்வர் வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட் கேட்டையான் Ag+. அயோடின் வந்து பிக்கர் ஆனியான். இப்போ இது ரெண்டுமா சில்வர் அயோடைடை நாம் எடுக்கும்போது இந்த கிறிஸ்டலில் வந்து சில்வர் அயான்ஸ் ஆர் வேக்கண்ட் space occupying, then iodine is occupying in a bigger anionic position. இப்போ நமக்கு வந்து என்ன நடக்குது, இப்போ ஹீட்டோ ஏதாவது நாம் இதில் அப்ளை பண்ணும்போது இந்த சில்வர் அயான்ஸ் இந்த இடத்துல இருந்து போயிடுது. இங்கே இருந்து எங்கே போய் உட்காரோம்னா இந்த வேக்கன்ட் ஸ்பேஸில் வந்து ஆக்குபை பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து உட்காருது. இப்போ நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகக்கூடியது interstitial defect. The silver iodide is an ionic solid. இப்போ அங்கே வந்து the silver ion occupy in the interstitial site. So this defect is known as Frankel defect. இப்போ silver iodide, இந்த silver iodide crystal நாம ஹீட் பண்ணும்போது அங்கே என்ன நடக்குதுன்னா இந்த சில்வர் அயான்ஸ் இங்கே இருக்க வேண்டிய அயான் வந்து என்ன ஆகுதுன்னா இங்கே இண்டஸ்ட்ரியல் சைட்டில் வந்து ஆக்குபை பண்ணிடுது. இப்போ நான் சொன்னது மாதிரி இப்போ கிளாஸில் அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸில் வந்து பேசிகிட்டு இருந்தனால டீச்சர் என்ன பண்ணுறாங்க, அவனை அங்கேருந்து எழுப்பி ஃப்ரெண்டில் கீழே உட்கார எடுத்துனாங்க. அதே மாதிரி இந்த சில்வர் அயான்ஸ் இந்த ஸ்மாலர் கேட்யான் வந்து இண்டஸ்ட்ரியல் சைட்டில் வந்து உட்காந்துறான். ஆனியான் வந்து அதே இடத்துல அப்படியே இருக்கும். Radius ratio of here both cations and anions are not equal to 1. Yeah, because cation is smaller than anion. அப்போ ரெண்டோட ரேடியஸும் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது. அதனால அதோட வேல்யூ வந்து எப்படி இருக்குது, நமக்கு 1க்கு ஈக்குவலாக கிடைக்காது. ஸோ இட்ஸ் ரேடியஸ் ரேஷியோ இஸ் நாட் ஈக்குவல் டு 1. So for example in Frankel defect zinc sulfate like zinc certain 2+ ions are smaller than sulfide ion S2- ions. Then silver iodide. இப்போ நம்ம Scotty defect, Frankel defect பார்த்தோம். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா Scotty defect occurs in ionic solids having coordination number higher than 6 or equal to 6. In Frankel defect, this also occurs in ionic solids. Its coordination number less than 6. Less than 6 இருக்கக்கூடிய ionic compoundsல ஃபார்ம் ஆகுது Frankel defect. ஹையரா இருக்கக்கூடியதுல ஃபார்ம் ஆகக்கூடியது வந்து Scotty defect. Next, in Scotty defect, both cations and anions are same in size. Frankel defect, the size of cations and anions are not equal. They have different size. That means cations are smaller than anions. Next, density of Scotty defect decreases and density of Frankel defect remains same. Yeah. In Scotty defect, both cations and anions are mixed. So but their volume remains same. So if we are calculating density mass by volume, we get decrease in the value from the original crystal. But in Frankel defect, the density remains same because the dislocation of cation into the interstitial sites. இங்க வந்து என்ன நடக்குதுன்னா cations வந்து interstitial sitesல போய் உட்கார்ந்துரும். அதனால வந்து அங்க எந்த density changesம் நடக்காது. It will remains same. Then radius ratio of Scotty defect is equal to 1 because both cations and anions are missing. So and also they have same size. So its radius ratio is equal to 1. But in the case of Frankel defect, its radius ratio is not equal to 1 because the size of cation is smaller than that of anion. For example, in Scotty defect, all the alkali halides show Scotty defect, and Frankel defect, zinc sulfide, potassium iodide. Next வந்து ஒரு exceptional case இருக்கு, silver bromide. This silver bromide shows both Scotty defect and Frankel defect. Why silver bromide shows both Frankel defect and Scotty defect? AgBr crystal, it shows both
Scotty defect and Frankel defect. இப்போ இது வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? Ag plus and Br minus. இப்போ both cations and anions are missing. It will form Scotty defect. இப்போ ரெண்டு ions வந்து இப்போ இந்த கிறிஸ்டல் லாட்டிஸ்ல இருந்து ஒரு Ag பிளஸும் ஒரு Br மைனஸும் மிஸ் ஆயிடுச்சுன்னா அங்க நமக்கு கிடைக்கக்கூடியது Scotty defect. இப்போ இந்த Ag plus வந்து smaller cations than bromine. bromine விடையும் smaller cation வந்து Ag plus. இந்த Ag plus வந்து interstitial sitesல ஆக்குபை பண்ணி இருந்ததுன்னா நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது Frankel defect. இப்போ இந்த Frankel defect வந்து புவரா இருக்கக்கூடிய alkali halides-ல வந்து ஃபார்ம் ஆகாது. புவரா இருக்கக்கூடிய alkali halides-ல ஃபார்ம் ஆகக்கூடியது Scotty defect. Frankel defect-க்கு கண்டிஷன் வந்து ஸ்மாலர் cation வந்து அனியோனை விடையும் ஸ்மாலரா இருந்தாதான் cation வந்து என்ன பண்ண முடியும்? interstitial sites-ல போய் ஆக்குபை பண்ண முடியும். இப்போ இந்த Frankel defect-ல ரெண்டு defect takes place ஆயிருக்கும். ஏன்னா இந்த cation வந்து அது இருக்கக்கூடிய இடத்துல இருந்து interstitial sites-ல போய் லொகேட் ஆகும். அதனால இதுக்கு பேரு dislocation defect. இந்த இடத்துல அங்க வந்து அந்த cation-ஓட இடத்துல வந்து vacant வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ இங்க vacancy defect-ம் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் radius ratio வேல்யூ பார்த்தோம்னா AgBr-க்கு 0.7. இந்த 0.7 வேல்யூ எதை கோஆர்டினேஷன் நம்பர் என்னவா இருக்கும்? இப்போ 0.73221 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு கோஆர்டினேஷன் நம்பர் என்னது? 8. அதே இது கோஆர்டினேஷன் நம்பர் 0.4142 0.732 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு கோஆர்டினேஷன் நம்பர் 6. இங்க நமக்கு கோஆர்டினேஷன் radius ratio of AgBr is 0.71. so its coordination number is 6. அப்ப இந்த AgBr ஓட coordination number is equal to 6. அதனால இது வந்து என்ன ஷோ பண்ணும்? Scotty defect கிடைக்குது. இதை இப்ப நம்ம ஹீட் பண்ணும்போது இது என்ன நடக்குது? இந்த Ag plus ions will occupy in the interstitial sites. அதே மாதிரி இந்த Ag plus ஓட radius ratioவும் Br minus ஓட radius ratio not equal to 1. அப்ப நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கலாம்? 0.225 ல இருந்து 0.414 குள்ளாடி வேல்யூ கிடைக்கும். அப்ப அதோட கோஆர்டினேஷன் நம்பர் 4. so it will show tetrahedral geometry. அந்த நேரத்துல நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது வந்து Frankel defect. So this AgBr shows both Frankel defect and Scotty defect. AgBr ஓட கேஸ்ல நாம AgBr Scotty defect-ம் ஷோ பண்ணும் Frankel defect-ம் ஷோ பண்ணும்னு சொல்றோம். இப்போ AgBr ஜெனரலா அது கிறிஸ்டல் ஃபார்ம்ல இருக்கும்போது அக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அது அப்போ கிறிஸ்டல் ஃபார்ம்ல இருக்கும். அதை வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது அதோட ரேடியஸ் ரேஷியோ கம்மியாகும். 0.2252 0.414 உள்ளாடி நமக்கு வேல்யூ கிடைக்கும். அப்போ அது டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரி ஆர் டெட்ராஹெட்ரல் வாய்ட்ல போய் இந்த Ag plus வந்து ஆக்குபை பண்ணும். அப்போ நமக்கு வந்து இந்த சாலிட் வந்து கிறிஸ்டல் வந்து என்ன ஆகும்னா precipitate ஆகும். அப்போ octahedral site to it will goes to tetrahedral site. So friends, இந்த கிளாஸ்ல நாம imperfection in solids. Imperfection in solids means the deviation or irregularities takes place in crystal is known as defects in solids or imperfection in solids. அதுல வந்து என்ன பார்த்தோம்? 3 types of defects: point defects, line defects and plane defects. நம்ம வந்து point defects பத்தி டீடைலா பார்த்தோம். Point defect is again classified into 3 types. They are stoichiometric defects, non-stoichiometric defects and impurity defects. இப்போ stoichiometric defects-ல 4 types. What are the 4 types? Vacancy defect, interstitial defects, Scotty defect and Frankel defect. இப்போ இவ்வளவு இன்னைக்குள்ள கிளாஸ்ல வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதோட நான் ஸ்டாய்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். Thanks for watching.